ஹலோ மக்களே! செம்மையான ஒரு வேலை வாய்ப்போட தான் நான் உங்கள சந்திச்சிருக்கேன். வழங்குறது யாரு அப்டின்னா, அருள்மிகு ஆதிவியக்க பக்த ஆஞ்சநேயர் திருக்கோயிலருந்து வெளியாயிருக்கு. நங்காநல்லூர் சென்னையிலருந்து இந்த ஒரு வெளியாயிருக்கு. தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலையத்துறையிலேருந்து இந்த ஒரு அ அறிவிப்ப வெளியிட்டிருக்காங்க. ஓகேங்களா? நெறைய வேலைவாய்ப்பு, சம்பளமுமே நல்ல சம்பளம். ஓகேங்களா? லைக் ரூ. 15,300லேருந்து ரூ. 48,700 வரைக்கும் குடுத்துருக்காங்க. நீங்க 10ஆம் வகுப்பு படிச்சிருந்தாலே போதும் அப்டின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. ஓகேங்களா? ஆஞ்சநேயர் திருக்கோயில்ல இருந்து தான் இந்த ஒரு வெளியிப்பு வெளியாயிருக்கு. கடைசி நாள் அப்ளை பண்றதுக்கு 20/1/2026 அப்டின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. செவ்வாய்க்கிழமை மாலை 5:45 மணிக்குள் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றனர் அப்டின்ற மாதிரியும் அவங்க தெளிவாவே தெரிவிச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி ரெகுலரா தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, மறக்காம என் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கிட்டயும் அதிகபட்சமா ஷேர் பண்ணுங்க. தட்டச்சர் அப்படின்ற வேலை வாய்ப்புக்கு கீழ உங்களுக்கு ஒரே ஒரு காலி இடங்களுக்கு வேலைக்கு எடுக்குறாங்க. சம்பளம் ரூ. 15,300ல இருந்து ரூ. 48,700 வரைக்கும் குடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. தட்டச்சில் அரசு தொழில்நுட்ப தேர்வில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அப்படின்றதை எதிர்பார்க்கிறாங்க. சரிங்களா மக்களே? கணினி பயன்பாடுமே உங்களுக்கு நல்லபடியா தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. அரசால் அங்கீகரிக்கப்பட்ட அ ஏதாவது ஒரு சர்டிஃபிகேஷன் உங்களுக்கு இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. அடுத்த வேலைவாய்ப்பு பிளம்பர் அப்படின்ற ஒரு வேலைவாய்ப்புக்கு கீழயுமே ஒரே ஒரு பணியிடம் மட்டும் இருக்கு. இதுக்கு உங்களுக்கு சம்பளம் 12,600ல இருந்து ரூ. 39,900 வரைக்கும் குடுக்குறோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. பிளம்பருக்கு தொழில் பயிற்சி நிறுவன சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி அவங்க தெரிவிச்சிருக்காங்க. சரிங்களா மக்களே? அடுத்த வாய்ப்பு அலுவலக உதவியாளர் அப்படின்ற வேலை வாய்ப்புக்குமே 12,600ல இருந்து ரூ. 39,900 வரைக்கும் சம்பளம் தரோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும். இல்லன்னா அரசால் அங்கீகரிக்கப்பட்டிருக்க அதுக்கு இணையான தகுதி வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? அடுத்த வேலைவாய்ப்பு மின்பணியாளர் அப்படின்ற மாதிரி ஒரு வேலைவாய்ப்பு. இதுக்குமே ரூ. 12,600ல இருந்து ரூ. 39,900 வரைக்கும் தரோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. அரசால் அங்கீகரிக்கப்பட்ட மின்சார வாரிய தொழில் துறை பயிற்சி ஐடிஐ மூலமா சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. மின்சார உரிம வாரியத்தில் வழங்கப்பட்ட பி சான்றிதழ் பெற்றவராக இருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி தெளிவாவே தெரிவிச்சிருக்காங்க. இதுக்கு சம்பளம் 12,600ல இருந்து ரூ. 39,900 வரைக்கும் வேணும் அப்படின்ற மாதிரி தெளிவாவே தெரிவிச்சிருக்காங்க. குறிப்பு அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. 18 வயதுல இருந்து 45 வயதுக்குள் இருப்பவராக இருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. இதோட டீட்டெயில்டா வேணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா www.tnhrce.gov.in என்ற இணையதளத்துல போய் நீங்க பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா மக்களே? இங்க விண்ணப்ப படிவமும் குடுத்திருக்காங்க. இந்த விண்ணப்ப படிவத்துல உங்களுடைய பேரு, தந்தையின் பேரு, நிரந்தர முகவரி, கைபேசி எண், சமயம், மதம், அது போக பிறந்த தேதி மற்றும் வயது, கல்வி தகுதி மற்றும் இதர தகுதிகள், அதுக்கப்புறம் முன் அனுபவ சான்றிதழ் ஏதாவது இருந்தா அதையும் சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் மருத்துவ சான்று, பொது அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டிருந்திருக்காங்க. இது எல்லாமே விண்ணப்பிச்சுக்கோங்க. விண்ணப்பிச்சு அவங்க இதோட இணைக்கப்பட வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, சான்றிதழ்களுடைய நகல்கள் தாங்க. ஒரிஜினல் கிடையாது. ஜெராக்ஸ் தான். டிசி, உங்களுடைய மார்க் லிஸ்ட்டு, அதுக்கப்புறம் சாதி சான்றிதழ் நகலு, குடும்ப அட்டை நகலு, அதுக்கப்புறம் பிரையாரிட்டி சர்டிஃபிகேட் உடைய நகலு, ஆதார் அட்டை நகல், வேலைவாய்ப்பு பதிவு அட்டை நகல், அதுக்கப்புறம் இது எல்லாமே கூடிய எல்லாத்தையுமே அனுப்புங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. ஓகேங்களா மக்களே? லிங்க்க நான் குடுத்துர்றேன். படிச்சு பார்த்துட்டு ஃபுல்லா டீட்டெயில்டா கேட்டுட்டு அப்ளை பண்ணுங்க. நன்றி மக்களே!